மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், கால்சியம் அதிகமாக இருக்கிறது உணவு என்னென்னா பால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது தவறு. கால்சியம் 17 மடங்கு பாலை விட அதிகமாக இருக்கக்கூடியது நான் சொல்ல போகிற உணவு தான். அதே மாதிரி விட்டமின் ஏ அப்படின்னா சொன்னால் எல்லாருக்கும் தெரியக்கூடிய உணவு வந்து கேரட். அந்த கேரட்டை விட 10 மடங்கு விட்டமின் ஏ இருக்கக்கூடியது நான் சொல்ல போகிற உணவு தான். அதே மாதிரி ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்கக்கூடிய ஒரு உணவு நான் சொல்ல போகிற உணவு. இதெல்லாம் சேர்ந்த ஒரு உணவு என்னென்னா முருங்கைக்கீரை. முருங்கை மரத்தில் உள்ள அனைத்து பாகங்களுமே உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே கொண்ட ஒரே கீரை வந்து முருங்கைக்கீரை தான். அதாவது நம்ம உடலுக்கு சக்தியை தரும் எத்தனையோ உணவுகள் இருந்தாலும் சில உணவுகள் மட்டும்தான் முருங்கைக்கீரைக்கு நிகராக இருக்குது. அதாவது பொதுவாக முருங்கை மரத்தை வந்து அதிசய மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அதில் வந்து நிறைய பயோ ஆக்டிவ் கலவை சத்துக்கள் எல்லாமே வந்து நிறையா இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துறதுக்கும் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் எல்லாமே வந்து அதில் இருக்குது. 100 கிராம் முருங்கை இலையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். அதாவது கலோரிகள் வந்து 64 கிராமும், கார்போஹைட்ரேட் வந்து 8.28 கிராமும், நார்ச்சத்து வந்து 2.0 கிராமும் இருக்குது. அதே மாதிரி சர்க்கரை வந்து 0.66 கிராமும், புரதம் வந்து 9.40 கிராமும், கொழுப்பு வந்து 1.40 கிராமும், விட்டமின் சி அதிகமாகவும் விட்டமின் கே வந்து இருப்பதாகவும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருப்பு, அதே மாதிரி கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மக்னீசியம், காப்பர், மேங்கனீஸ் இது மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து இந்த முருங்கை கீரையில் வந்து கொட்டி கிடக்குது. குயர்டிசிடின்ஸ் அண்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் பீட்டா கரோட்டின் என நிறையா சத்துக்கள் வந்து இந்த முருங்கை மரத்து இலையிலையோ காயிலையும் பூவில் எல்லாத்துலேயும் வந்து நிறைஞ்சிருக்குது. நான் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது கிராமங்களில் போய் பாருங்கள். கிராமத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து வெளியில் போய் எனக்கு வந்து உயர்தரமான நிறைய காசு கொடுத்து யாருமே பழ வகைகள்லாம் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான் கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான். ஆனால் எல்லாருமே வந்து நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. முடி எல்லாமே சூப்பராக வளரும், நல்லா லாங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. 70-60 வயசுலேயும் காலைல எழுந்திரிச்சு அவ்வளோவா ஆக்டிவாக வயலில் போய் வேலை செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கெலாம் என்ன காரணம்னா முருங்கைக்கீரை. ஏன்னா கிராமங்களில் எல்லார் வீட்லையுமே வீடு தவறாமல் முருங்கை மரம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டு மரங்கள்ல இருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் முருங்கைக்கீரை காய் இது எல்லாமே சேர்த்துக்குவாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி, உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணுங்கள், கிராமங்களில் போய் பாருங்கள், யாராவது கண்ணாடி போட்டிருக்காங்களான்னு போய் பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் முருங்கைக்கீரையோட பயன். அதனால வந்து அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு விட்டமின்ஸ் இ, ஏ எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதனால கிராமத்தில் இருக்கவங்க யாருமே வந்து கண்ணாடி போட்டிருக்க மாட்டாங்க. அப்படி போட்டிருந்தாலும் 1-2 பேர் தான் போட்டிருப்பாங்க. அதுவும் ரேர். அது இப்போ வேணால் யாராவது 1-2 பேர் போட்டிருப்பாங்க தவிர. ஆனால் சிட்டியில் வந்து பாருங்கள், அவ்வளோ காசு கொடுத்து அவ்வளோ காஸ்ட்லியான ஆரஞ்சு, கிரேப்ஸு, மேங்கோ அது இது ரொட்டு ரொசுக்குன்னு எல்லா பழமுமே நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் என்னமோ வாங்கி சாப்பிட்டுமே வந்து என்ன சொல்கிறது, கண்ணாடி போட்டுட்ருப்போம். ஏன்னா அவ்வளோ சத்து கம்மியாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். டெய்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எடுக்க முடியாத மிடில் கிளாஸில் என்ன பண்ணுவாங்க, மாதத்தில் ஒரு டைம் பழம் வாங்கி சாப்பிட்டா போதுமா? அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வந்து வாரத்தில் 3 நாளோ இல்லை 2 நாளோ எடுத்துக்கிறீங்க, நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே கிடச்சிரும். அதே மாதிரி இந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் இதோட பயன்கள் தெரிஞ்ச வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து லேக்ஸ் கணக்கில் விற்று லேக்ஸ் கணக்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முருங்கை விதையை வந்து ஒரு லூப்ரிகண்ட் ஆயிலாக கூட யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு கிலோவே 1000 2000 விற்றுட்ருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நம்ம சாப்பிட்றது இல்லை. அவங்க இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. இது பவுட்ராக ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இதில் அவ்வளோ நன்மைகள் கொட்டி கிடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அது மாதிரி இப்போ வந்து சயின்ஸ் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கு. அதில் வந்து இளமையை மீட்டெடுக்கிற தன்மை வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 44 ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க.
சரி, முருங்கை இலைகளோட நன்மைகளை பார்க்கலாம். இது எலும்புகளை வந்து எப்பவுமே வலுவாக வைக்கும். ஏன்னா முருங்கை இலையில் வந்து கால்சியம், விட்டமின் கே மற்றும் பாஸ்பரஸ் இது வந்து எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துது. அதனால சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த முருங்கைக்கீரையை சாப்பிட்லாம். எதுக்காக? எலும்பு வளர்ச்சிக்காக. அதே மாதிரி கண் பார்வைக்கு இது ஒரு மிகவும் சிறந்த ஒரு உணவு. விட்டமின் ஏ கண் பார்வையை மேம்படுத்துகிறது. ஞாபக சக்தி மற்றும் மூளை வளர்ச்சியை வந்து இது ஆதரிக்குது. அதனால ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா ஞாபக சக்தி அதிகரிக்க செய்கிறதுக்கு நீங்கள் வந்து வாரத்தில் 3 நாள் முருங்கைக்கீரையை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே மாதிரி புற்றுநோயை வந்து எதிர்க்கும் பண்பு வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதாவது முருங்கை இலை அண்ட் பட்டை மற்றும் மரத்தின் பிற பாகங்கள் வந்து புற்றுநோய் செல்லுகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது. இந்த முருங்கை இலையில் உள்ள அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான தன்மை வந்து இருக்குது. அதே மாதிரி ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இந்த முருங்கை இலையோட பொடி வந்து நம்ம வந்து அதை வந்து சூப்பாகவோ இல்லை சாப்பாடில் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டெய்லி ரத்த சர்க்கரை அளவை வந்து இது குறைக்க உதவுது. உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தையும் இது குறைக்குது. அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அண்ட் வீக்கத்தை வந்து சடனாக வந்து குறைக்கும் தன்மை வந்து இந்த முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அதே மாதிரி வயதான தோற்றத்தை வந்து தாமதிக்குது. அதே இப்போ 60 வயசில் இருக்கிறோம்னா அவங்கள வந்து கொஞ்சம் இன்னும் 2 வருஷம் ஒரு 80 வயசில் வந்து 60 வயசு மாறிடும். அந்த 20 வயசை வந்து மீட்டெடுக்குதுல்ல அந்த தன்மை வந்து முருங்கைக்கீரைக்கு இருக்குது. வயதாகிறத வந்து தாமதப்படுத்தக்கூடிய தன்மை வந்து முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அதே மாதிரி முருங்கை இலைகள் வந்து இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்த உதவுது. அப்புறம் மூட்டு வலி இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையா பேருக்கு வந்து இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே வந்துருச்சு. இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாம் வந்து வர்றதுக்கான காரணம் வந்து கால்சியம் குறைபாடு. அதுக்கு இந்த கால்சியம் குறைபாடை வந்து சரி செய்கிறதுக்கு முருங்கைக்கீரையும் தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் சாப்பாடை பொரியலாகவோ சூப்பாகவோ வச்சு குடித்தோம்னா மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாமே வந்து காணாமல் போயிடும். ஸோ வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த ஒரு உணவு அப்படின்னா முருங்கைக்கீரை. அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதை அதிகப்படுத்தும். முருங்கை இலைகள் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இம்யூனிட் பவர் வந்து அதிகமாகும். அடிக்கடி குழந்தைகள் வந்து நோய்வாய்ப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து கொடுக்கலாம். முருங்கைக்கீரை சூப் கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க அந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இல்லைனா நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.